என்னடா இது கேக் ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, எப்பயுமே ரவுண்ட் ஷேப்பில் தானே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஊட்டி மலை மாதிரி பண்ணலாம் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னது ஊட்டி மலை மாதிரியாமா இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நான் அப்படி நினச்சிட்டு தான் பண்ணேன். நீங்களும் அப்படியே நினச்சிக்கோங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு கார் தீமில் தான் கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி, அதுக்கு என்ன பண்ணிடலாம், கார் போனோன்னா அதுக்கு ரோடு வேணுமே, அதுக்கு நம்ம ரோடை போடுவோம் அப்படின்ட்டு ரோடை நான் சுற்றி போட்டேங்க. ரோடு இருந்தால் லைட் இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு சென்டராக ஒரு லைட் லேம்பையும் வச்சுட்டு நம்ம நிஜத்தில் தான் ஒரு மரத்தையும் நடுறது இல்லை, அட்லீஸ்ட் கேக்லையாவது நட்டு வைப்போம். அங்கங்கே மரத்தையும் நட்டுட்டேன். அண்ட் இருக்கிற கார் எல்லாம் மேலேருந்து கீழே சைடில் போகிற மாதிரி எல்லா காரையும் வச்சுட்டேன். கார் எல்லாமே ஒரே மாதிரி காராக இருக்காது இல்லைங்க, விலை உயர்ந்த காரு, விலை கம்மியான கார் எல்லாம் ரோட்டில் போகலங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறையா விதவிதமான காரெல்லாம் கேக்கில் வச்சுட்டு பையனோட பேர் அண்டு செகண்ட் பர்த்டேன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் பயப்புள்ள ஒரு பைக்லேயும் போட்டோமே அப்படின்னு பைக்கையும் வச்சுட்டு அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் தூவிட்டு இந்த கேக்கை பார்க்கக்குள்ள அடாடா அருமையாக இருந்துச்சுங்க. ஊட்டி மலை மாதிரி இல்லைனாலும் ஏதோ ஒரு ரோடு மாதிரியாவது இருந்துச்சுங்க. இதெல்லாம் விட பெருசு என்னென்னா, இந்த கேக்கை பார்த்தோன்னே நம்மளோட பர்த்டே பாயோட முகத்தில் சந்தோஷத்தை பாருங்களேன். இந்த காரெல்லாம் பார்த்துட்டு துள்ளி குதிச்சு எடுக்க போனார். எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.